பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா பார்த்தோன்னா, ஒண்ணு தால்ச்சா இருக்கும், இல்ல ரைத்தா, மேக்ஸிமம் கத்திரிக்காய் பச்சடி. அந்த கத்திரிக்காய் பச்சடி ஈஸியா வீட்ல எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்காங்க. 2 வெங்காயம், 1 தக்காளி. தக்காளி அதிகமா போட தேவையில்ல. இவ்வளத்தையும் அரைச்சு வச்சுக்காங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திட்டு, 1 ஸ்பூன் மிளகு போட்டு, கத்திரிக்காய் உப்பு போட்டு, கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி நல்லா வந்த பிறகு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்ட பிறகு அரைச்சு வச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுருங்க. போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா அப்படியே கொதிக்க வரும்போது 1 ஸ்பூன் தயிர் போட்டா போதும். அப்புறம் புளி கரைசல் ஊற்றிட்டு அதையும் நல்லா கொதிக்க வந்தோடனே எண்ணெய் கக்கி வரட்டும். எண்ணெய் கக்கி வந்தோடனே ஒரு பேனில் வந்து 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இவ்வளோத்தையும் நல்லா வறுத்து இதையும் அரைச்சி வச்சுட்டு இந்த கத்திரிக்காயோடைய இதில் கலக்கிடுங்க. கலக்கி நல்லா அதுவும் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா கக்கி வந்த பிறகு நீங்கள் ஸ்லோவிலேயே வச்சுடுங்க. ஸ்லோவிலே வச்சோடனே இந்த பாருங்கள், இந்த இவ்வளோ எண்ணெய் கக்கி வந்திருக்கு அழகா. இதை நீங்கள் அதுக்கப்புறம் சைட் டிஷ்ஷாக பிரியாணிக்கே சேவ் பண்ணி பாருங்கள். செம்ம அருமையாக இருக்கும்.